வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிற திருக்குறள் சான்றாண்மை 99வது அதிகாரம். இந்த சான்றாண்மை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம், அறம், நற்செயல், செம்மை மற்றும் உயரிய குணம், இது எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு அமைப்பு, இது எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு பண்பு, இதுதான் சான்றாண்மை. அதுவும் பார்த்திங்கன்னா, எப்படி வாழ வேண்டும், வாழ்வில் எதையெல்லாம் கடைபிடித்து நல்வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்றதுக்கு உதாரணமாக இந்த அதிகாரத்தை வள்ளுவர் எழுதியிருக்கிறாரு. நான் நல்லவனாக இருக்க எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு யாராவது யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த அதிகாரத்தை படிங்க, இல்லை இந்த அதிகாரத்தை இப்போ கவனிங்க, நான் சொல்லுறதை கேளுங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த அதிகாரம் முழுமையாக கேளுங்க. ரொம்ப அற்புதமான கருத்துக்களையும் ரொம்ப அற்புதமான விளக்கங்களையும் வள்ளுவர் இதில் கொடுத்துருக்கிறாரு. அதுலேயும் அந்த கடைசி 3 திருக்குறள் பார்த்திங்கன்னா வாழ்வையே மாற்றி அமைக்கக்கூடிய பேராற்றல். அதனால் முழுவதுமாக கவனிங்க. சரிங்களா? பார்ப்போம் குறளுக்குள்ள. கடமை இதுவென்றும் நல்லவை இதுவென்றும், இதுதான் என் கடமை, இது செஞ்சால் நல்லது அப்படின்னு யார் ஒருத்தர் தெரிந்து அதை புரிந்து அந்த செயலை செய்கிறார்களோ அவர்கள் செய்யும் அனைத்து செயல்களுமே உயர்ந்தவர்களால் போற்றப்படும். அவர் செய்கிற எல்லா செயலுமே நல்ல செயல்களாகவே அமையும். அதாவது இது நல்லது, இதுதான் என் கடமை அப்படின்னு உணர்ந்து செஞ்சோம் அப்படின்னா அது உயரிய பண்புடைய, உயரிய வாழ்வில் உயர்வை தரக்கூடிய செயல்களாக அமையும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. நல்ல குணங்களை பெற்றுள்ளதே சான்றோர்களுக்கு அழகு. சான்றோர்கள், சான்றாண்மை, இது எல்லாமே எதை அடிப்படை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒழுக்கம், நல்ல எண்ணம், நல்ல செயல், இதையெல்லாம் குறிப்பது தான் இந்த சான்றாண்மை, சான்றோர்கள். சரிங்களா? இப்போது சான்றோர்களுக்கு, அதாவது உயர்ந்த பண்பு உள்ளவர்களுக்கு எது அழகு? முக அழகோ இல்லை இது மாதிரிலாம் புற அழகு கிடையாது. அவங்களுக்கு அதை எல்லாத்தையும் விட அவங்க வச்சுருக்க அந்த மன வலிமை, அந்த மன அழகு, அதுதான் பார்த்திங்கன்னா நல்ல எண்ணமே அவங்களுக்கு அழகு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அன்பு கொள்ளுதல், பழிக்கு நாணுதல். நாணுதல் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம நாணுதல் அதிகாரத்திலேயே பார்த்திங்கன்னா நாணும்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கணும். அதாவது வெட்கப்படுதல், ஒரு தவறு செய்கிறதுக்கு வெட்கப்படுறது. சரிங்களா? உலக ஒழுக்கத்தை கடைபிடித்தல். உலகத்துக்குன்னு தனி ஒரு ஒழுக்கம் இருக்குது. இப்படி தான் இருக்கணும், ஆண் என்றால் இப்படி தான் வாழ வேண்டும், பெண் என்றால் இப்படி தான் இருக்க வேண்டும், சில அடிப்படை விதிகளை கடைபிடித்தல். இரக்க குணத்துடன் இருத்தல், உண்மையாக நடத்தல், இவை 5ம் சான்றாண்மையை தாங்கும் தூண்களாக வள்ளுவர் கருதுகின்றார். யார் நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த 5 குணங்கள் பார்த்திங்கன்னா ஒரு தூணாக இருந்து அவங்கள வாழ்வில் மேம்படுத்தும். பிறர் உயிரை கொல்லாமல் இருப்பது எப்படி அறமோ, அது எவ்வளவு உயர்ந்த பண்போ, அதுபோல் பிறர் செய்த தவற்றை, தீமையை, அவர்களுள் உள்ள குறைகளை பொதுவெளியில் அடுத்தவரிடம் பேசாமல் இருப்பது சான்றாண்மை குணத்திற்கு முக்கியமான அறிகுறி, முக்கியமான குணமாகும். சரிங்களா? நான் நல்லவனாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க, ரைட், ஓகே. ஆனால் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுகிறதோ, அவங்க குறைகளை சொல்கிறதோ, இல்லை அவங்க செய்த தவறுகளை பொதுவெளியில் சுட்டி காமிச்சு அவங்கள இழிவுபடுத்துகிறதோ, இந்த மாதிரியான செயல்கள் இருந்தால் அவங்களால உயர்ந்த பண்பு பெற முடியாது. இதெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா நம்ம நல்ல மனிதர்களாக வாழ முடியும். செயல் திறமை, ஆற்றல் உடையவர்கள். ஒரு நல்ல வேலைக்காரன் எப்படி இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணிவுடன் நடப்பர். அதுவே அவங்க எதிரியை கூட நண்பனாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பெரும் ஆற்றல். அதுதான் அவங்களுடைய கருவி. சான்றாண்மையை உரைத்து பார்க்கும் உரைக்கல். அதாவது ஒரு தங்கத்தை உரைத்து பார்க்கணும், ஒரு உரைக்கல் இருக்குது. அதே மாதிரி சான்றாண்மை, இந்த உயரிய பண்புகள் கொண்டவர்கள், நல்ல ஒழுக்க பண்புகளை கொண்டவர்களை உரைத்து பார்ப்பது, அவங்களுடைய குணங்களை எப்படி நம்ம அறிஞ்சிக்கணும் அப்படின்னா, தன்னை விட வலிமையில் குறைந்தவர்கள், தன்னை விட கீழானவர்கள்னால் எந்த வித வசதி வாய்ப்புகளோ, பண வலிமையோ, அறிவு வளமோ, பலத்திலையோ எதுலேயுமே தன்னை விட மேலே இல்லாமல் தன்னை விட கீழானவர்கள் வெற்றி பெற்றால் அவர்களை தட்டி கொடுத்து அவர்களுடைய வெற்றியை வாழ்த்தி தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்பவர்கள்தான் சான்றாண்மை, உயர்ந்த பண்பு உடையவர்கள், ஒழுக்க குணம் உடையவர்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. தமக்கு
தீங்கு செய்தார் என்று தெரிந்தும் அவருக்கு திரும்பவும் நன்மை செய்யாவிட்டால் நல்ல குணம் உள்ளதற்கு என்ன அடையாளம்? இப்போ நமக்கு ஒருத்தர் தீங்கு செஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்கள மனசளவு கூட நம்ம அவங்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு நல்லது தான் செய்யணும்னு நினைப்பவர் தான் நல்லவர்கள், ஒழுக்கமுள்ளவர்கள், சான்றவர்கள். சான்றாண்மை என்னும் மன வலிமை ஒருவரிடம் இருந்து விட்டால், நல்ல குணங்கள் அதாவது ஒருவர்கிட்ட இருந்து விட்டால், அவருக்கு பொருள் இல்லை, பணம் இல்லை அப்படின்ற அந்த வறுமை குணம் வந்தாலும் கூட பரவாயில்ல, அவங்களால வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். சான்றாண்மை குணம், இந்த சான்றாண்மை அதாவது இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஒழுக்க குணம், அமைதி, இந்த மாதிரியான குணங்களை கொண்டவர்கள் எதற்கு இணையாக ஒப்பிடுறாரு பார்த்தீங்கன்னா, கடலுக்கு இணையாக வள்ளுவர் ஒப்பிடுறார். கடல் இவ்வளோ அகண்டம், இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, அதுக்கு இணையாக சான்றோர்களை ஒப்பிடுகிறார். அதுலேயும் பாருங்கள், கடலுக்கு கூட ஏதாவது ஒரு சீற்றமோ ஒரு பேரழிவோ ஏதோ ஒன்று ஏற்படலாம், ஒரு மாற்றம் ஏற்படலாம். ஆனால் சான்றாண்மை குணம் கொண்டவர்கள் தன் வாழ்வில் என்ன நடந்தாலும் தன்னுடைய அந்த குணத்திலிருந்து, தன்னுடைய ஒழுக்க குணத்திலிருந்து எந்த விதத்திலும் மாறுபாடு இல்லாமல் நிலையான அமைதியான வாழ்வை வாழ்வார்கள். சான்றோர்கள் அதாவது நல்ல குணம் படைத்தவர்கள் தங்கள் குணத்திலிருந்து சற்று கொஞ்சம் அப்படி இறங்கிட்டாங்க, கொஞ்சம் யாரையாவது தவறாக நினச்சிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு தவறு செய்யணும்னு நினச்சிட்டா கூட இந்த பூமி தாய் இந்த பூமியின் பாரத்தை தாங்க முடியாமல் அழிந்து விடுவார். என்ன சொல்கிற வர்றாரு பார்த்தீங்கன்னா வள்ளுவர், நல்லவங்களாக இருக்க பொருட்டு தான் இந்த உலகத்தில் மழை பெய்யும், இந்த உலக இயக்கமும் இருக்கும். நல்லவர்கள் மனம் கோளாறானால், நல்லவர்கள் மனம் குறைந்து காணப்பட்டால், ஒரு குறையோடு காணப்பட்டால் இந்த பூமி தாய் கூட அழிந்து விடுவாள் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். நம்ம நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் அது எப்படின்னு தெரியாமல், எப்படி வாழறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த அதிகாரம் மிகப்பெரிய வழிகாட்டியாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல் வாழ்த்துக்கள்.